ஹாய், வெல்கம் டு அவர் சயின்ஸ் வே. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி இங்கிலாந்தில் இருந்து புறப்பட்டு நியூயார்க் நோக்கி சென்று கொண்டிருந்த டைட்டானிக் கப்பலானது அட்லாண்டிக் கடலில் உள்ள பனிப்பாறையில் மோதி 2223 பயணிகளுடன் விபத்தில் சிக்கியது. இதில் 706 பயணிகள் மட்டுமே உயிரோட மீட்கப்பட்டாங்க. மற்ற அனைவரும் இறந்து போயிட்டாங்க. பெரும் சோகத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்வை 98 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அதன் சிதைந்து போன எஞ்சிய பாகங்கள் மூலம் நினைவு கூர்ந்து வராங்க. இவை அட்லாண்டிக் கடல் பகுதியில காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில டைட்டானிக் கப்பலோட பாகங்கள் வேகமா அழிஞ்சு வர்றது தெரிய வந்திருக்கு. அதுல இருந்து சேகரிக்கப்பட்ட நுண்ணுயிரியோட DNA பரிசோதிக்கப்பட்டதாம். அப்போது ஆரஞ்சு நிறத்தில் உள்ள புதிய வகை பாக்டீரியா இரும்பை வேகமா அழிச்சு வர்றது தெரிய வந்திருக்கு. இதனால மிக விரைவில் டைட்டானிக் கப்பலோட சிதைந்த பாகங்கள் முற்றிலும் அழிந்து தடயமில்லாம போய்விடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கவலையோடு சொல்றாங்க. டல்ஹவுஸ் காலிஃபாக்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் கனடாவில் உள்ள நோவா ஸ்காட்டியா பல்கலைக்கழகம், ஸ்பெயின் செவிலா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் குழுவெல்லாம் இணைஞ்சு ஹென்ரிடா மான், பப்ளின் கோர் ஆகியோர் தலைமையில ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதுல கப்பலோட துருவ பொடியாக்கி அழிச்சு வரும் பாக்டீரியா முற்றிலும் புதிய வகை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பற்றி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு துருப்பிடித்து மண்ணுடன் கலக்கிறதா இயற்கை நியதி. இது கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்களான பாக்டீரியா மூலம் தான் சாத்தியமாகுது. இது மிகவும் மெதுவாக நடைபெற ஒரு விஷயம். ஆனா புதிய வகை பாக்டீரியா டைட்டானிக் கப்பலோட பாகங்களை வேகமா அழிச்சிட்டு வருது. அந்த புது பாக்டீரியா இரும்பை சிதைக்கிறதுல அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு ஆய்வுல உறுதியாகிருக்கு. இரும்பை அழிக்கக்கூடிய பாக்டீரியா ஏராளமா இருந்த போதிலும் இந்த புதிய பாக்டீரியா அதிவேகமாக செயல்படுது. அதிகபட்சமாக இன்னும் 15 to 20 வருஷம் வரைக்கும் தான் இந்த டைட்டானிக் கப்பலோட சிதைந்த பாகங்கள் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கவலையோடு சொல்றாங்க. இந்த மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்ள சயின்ஸ் வேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.